Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, salatu wassalam ala rasulillah wa ala alihi wa ashabihi ajmain, amma ba'd. Grade 10 boys, in this video we are going to discuss the next section of parabola graph, finding roots of an equation by considering the graph. So we are going to use y equal ax squared plus b, y equal ax squared plus b format parabola graph to find the roots of a quadratic equation. Okay, the basic format of a quadratic equation, we all know ax squared plus bx plus c. So without equal mark, we can call this quadratic expression, trinomial quadratic expression. So if we have a equal and a zero, so now it became quadratic equation. So for example, x squared plus 5x plus 6 is equal to 0. So before we start the graph, we studied the quadratic equation. So when you want to find the values of x of given quadratic equation, the first step you need to factorize it. So x squared plus 2x plus 3x plus 6 is equal to 0. Then x plus 2 and x plus 2 is equal to 0. So x plus 2 and x plus 3 is equal to 0. The first step, we need to factorize it. Then we need to separate the factors as equal 0. X plus 2 is equal to 0 or x plus 3 is equal to 0. We know the theory why we writing the factors in separate. So now x equal minus 2 and x equal minus 3. The values of x we can call in another name. So that is what we called as roots. So the solution of a quadratic equation, or the unknown term, the value of the unknown term of a quadratic equation is called as roots. Okay, so if you consider the common format ax squared plus bx plus c, there are three elements. In the example question also we will take a 3-element quadratic equation. The quadratic equation can be in the format ax squared bx equals 0. So நாங்க முன்னக்க செஞ்சிருந்த பாடத்துல ஈக்குவேஷன் பாடத்துல இப்படி ஃபார்மேட் எல்லாம் இருந்துச்சு. So x squared plus 2x equals 0. இப்படியும் quadratic equation வந்துருந்துச்சு. What is the element? மிஸ் ஆவின எலிமெண்ட் என்ன? இங்க c இல்ல இந்த இடத்துல. So இந்த இடத்துல c இல்லாத ஒரு quadratic equation வந்திருக்கு. So bx இல்லாத quadratic equationம் வந்திருக்கு. x squared plus 4 is equal to 0. என்ன இங்க இல்ல? bx இங்க இல்ல. Okay. So இந்த ஃபார்மேட்ல இருந்து ax squared bx plus c ஃபார்மேட்ல இருந்து bx இல்லாம போகலாம், c இல்லாம போகலாம், x squared இல்லாம போகலாம். அது எப்பவுமே வரப்போகுது. ஸோ இது இல்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் செஞ்சோம். ஸோ இப்போ நாங்கள் இந்த செக்ஷன்ல படிக்க போறது இந்த ஃபார்மேட்ல, இல்லைன்னா இந்த ஃபார்மேட்ல, இல்லாட்டி இந்த ஃபார்மேட்ல. இது மூணுமே இருக்கிற ஒரு ஃபார்மேட். இதுல c இல்லை, இதுல bx இல்லை. எப்படி எடுத்தாலும் இந்த ஃபார்மேட்டை நாங்கள் சொல்றோம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கிராஃபால ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது? இந்த ஒர்க்கிங் எல்லாம் ஒன்றும் செய்யறது. ஈக்குவேஷன் தருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் வரைவோம், அந்த கிராஃப் எப்படி பார்ப்போம், அங்கேருந்து ரூட்ஸை நாங்கள் பிக் பண்ணுவோம். இந்த ஒர்க்கிங் ஒன்றுமே இருக்காது. யூசிங் த கிராஃப் என்ன ஒர்க் பண்றதுன்னு நாங்கள் நேரத்தோட படிச்சிருக்கோம். ஸோ இந்த செக்ஷன் சொல்றது நாங்கள் நேரத்தோட டர்னிங் பாயிண்ட் படித்தோம், மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ படித்தோம், கிராஃபை டிஸ்கிரைப் பண்ண மாதிரி படித்தோம், மினிமம் கிராஃப், மேக்ஸிமம் கிராஃப், இன்க்ரீசிங் கிராஃப், டிக்ரீசிங் கிராஃப் படித்தோம். அடுத்தது சிமெட்ரி எக்ஸிஸ் ஈக்குவேஷன் படித்தோம், டர்னிங் பாயிண்ட் கோஆர்டினேட் படித்தோம்.
அதுக்கு போகிற y வேல்யூஸ் அந்த எக்ஸிட ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு படித்தோம். அடுத்ததாக நாங்கள் படித்தது டிஃபரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் கிராஃப், இன்க்ரீசிங் டிக்ரீசிங், இன்க்ரீசிங் நெகட்டிவ்லி டிக்ரீசிங் நெகட்டிவ்லி, இப்படியெல்லாம் நாங்கள் படித்தோம். ஸோ இது 7 டைப் ஆஃப் கொஸ்டின் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கிராஃப்ல இருந்து கேட்கக்கூடிய இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் ஃபைண்டிங் த ரூட்ஸ். நான் சொன்ன ஒரு 20 கொஸ்டின் மாதிரி கிராஃப்ல கேட்கலாம். எல்லாத்தையும் படிப்போம், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்கள் படிப்போம். இப்போ பாடமாக்கிட்டு போய் எங்களுக்கு செய்யலுமான ஒரு பாடம் தான் இந்த கிராஃப் பாடம். ஓகே, அதுல இப்போ ஒரு புதிய செக்ஷனை படிக்க போறோம், ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ற கிராஃபா. சரி, அப்ப இந்த பாயிண்ட் நீங்க வந்தீங்கன்னா ax² + bx + c சொல்றது இந்த ஃபார்மேட்ல உள்ள கிராஃப் எல்லாம் உங்களுக்கு கிரேட் 11ல O லெவல்ல தான் உங்களுக்கு வரப்போகுது. இந்த செக்ஷன் கிராஃபும் உங்களுக்கு O லெவல்ல தான் வரப்போகுது. அப்ப இந்த 2 செக்ஷனும் உங்களுக்கு O லெவல்ல தான் வரப்போகுது. உங்களுக்கு வரப்போற கிராஃப் bx இல்லாத ஒரு கிராஃப். bx இல்லாத ஒரு கிராஃப். ஏன் bx இல்லாத ஒரு கிராஃப் அப்படின்னு கேட்டா நாங்க ரெண்டு ஃபார்மேட் தான் படிக்கிறோம். y = ax², y = ax² + b. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா bx c ரெண்டுமே இல்லை. ஸோ அதுல ரூட்ஸ் கேட்க மாட்டாங்க பொதுவாக, அதுல வேற கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நாங்க அதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். y = ax² b நீங்க கன்சிடர் பண்ணினா ax². அப்ப இந்த ax² இங்க இருக்கு, இங்க c நாங்க வந்து அந்த நியூமரிக்கல் வேல்யூக்கு நாங்க இண்டிகேட் பண்ணிக்கிறோம். அதே நியூமரிக்கல் வேல்யூ நாங்க b நாங்க இண்டிகேட் பண்றோம் இல்லையா. உங்களோட இதே சாப்டர்ல இந்த ஹெடிங்க்கு கீழே ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கிறாங்க, y = x² - 4. அப்ப இந்த இடத்துல பாருங்க x² இருக்குது, இந்த 5x இந்த x ஓட வரக்கூடிய எலிமெண்ட் அங்க இல்ல, இந்த +6க்கு மாதிரி அங்க ஒரு -4 வந்துருக்கு. அப்ப இந்த ஃபார்மேட் தான் எங்கட கிராஃபாக இருக்கிறனால bx வராத ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ற நாங்க பார்க்க போறோம். உங்களோட புக்ல இருக்கிற அந்த எக்ஸாம்பிள், இந்த செக்ஷனுக்கு கீழே இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் கிராஃபை வச்சுக்கொண்டு நாங்க அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, look at the graph is drawn. Y = x² - 4. so question எப்படி தருவாங்கன்னு சொன்னா, find the roots of x² - 4 is equal to 0. இந்த கிராஃபை வச்சு ரூட்ஸ் கண்டுபிடிங்கன்னு கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்கன்னா இப்படி ஒரு கொஸ்டின் தான் தரப்படும். இதோட சிமிலாரிட்டியை நீங்க வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ற ஈக்குவேஷன் ஒரு கொஸ்டின் தந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டிய ஸ்டெப், உங்களுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக தந்திருக்கிற அந்த ஈக்குவேஷனும் அந்த ஈக்குவேஷன்ல வந்திருக்கிற எலிமெண்ட்ஸும் இங்க x² - 4 இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸா நீங்க வரைஞ்சிருக்கிற பரபோலா கிராஃப்ல இருக்குதுன்னு பாருங்க. எப்பவுமே எக்ஸாக்டா சேமா தான் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க அதை ஒரு தடவை செக் பண்ணுவோம். ஃபைண்ட் த ரூட்ஸ்னு தந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ல வந்திருக்கிற எலிமெண்ட்ஸையும் நாங்க வரைஞ்சிக்கிற கிராஃபோட எலிமெண்ட்ஸையும் பார்ப்போம். ஸோ இங்க செக் பண்ணினா இங்க x² - 4 is equal to 0, அங்க x² - 4 is equal to y. ஸோ x² - 4 எலிமெண்ட் ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ அந்த கிராஃபை வச்சு இவரோட ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகே, செகண்ட் நாங்க தியரிக்கு போறதுக்கு முதல்ல manually we can find the roots. Manually we can find the roots of this equation. Then with those answers we'll discuss how do we find using the graph without doing this steps. So if you take x² - 4 is equal to 0, so you need to factorize the quadratic expression part. So x² 4, so it got a negative value, so we'll change as a squares different. x² - 2² is equal to 0. Okay, then x - 2 x + 2 is equal to 0. So we factorize the given quadratic expression, then we can separate it. X - 2 is equal to 0, or x + 2 is equal to 0. So now we can find the value x = 2 or x = -2. So manually we found the roots of the given quadratic equation x² - 4. Values are 2 and -2. Okay,
without doing these steps, only seeing the graph, by using the graph, only seeing the graph only, graph பார்த்து மட்டும் இந்த x equal to x equal minus 2 எப்படி எடுக்கிறேன் அவ்வளவுதானே ரூட்ஸ் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை செய்யாம நாங்க எடுக்க போறோம் அந்த ஆன்சரை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி மேனுவலா நாங்க இதை செஞ்சிருக்கோம் ஓகே இப்போ நாங்க தியரி பாட்டுக்கு வருவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க சொன்னோம் செக் பண்ணுங்க ஓகே செகண்ட் ஸ்டெப் என்ன டிஃபரண்ட்னு கொஞ்சம் பாருங்க பார்த்தா அங்கே உங்களுக்கு தியரி எடுக்கணும் y equal x squared minus 4 is the given parabola graph okay but the finding roots of the equation x squared minus 4 is equal to 0 so what is the difference between the drawn graph and the given equation so graph la irikkiradhu y equal x squared minus 4 roots find பண்ணது x squared minus 4 is equal to 0 இங்க ரெண்டும் சேமா தான் இருக்கு ஆனா y 0 ஆ இருக்கு y became 0 ஓகே ஏன் y 0 ஆகிச்சு அப்படினு சொன்னா ஒரு parabola graph எப்படி quadratic equation மாறும் நீங்க முன்னுக்கு வரைந்திருக்கிற equations எல்லாம் செக் பண்ணி பாருங்க y equal x squared minus 2 இது ஒரு quadratic equation மாத்தணும்னா நீங்க என்ன செய்வீங்க always we need to change y as 0 மாத்தினா இப்ப என்ன வரும் x squared minus 2 is equal to 0 நாங்க வரைஞ்சிருக்கோம் ஓகே இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்க y equal minus 2x squared plus 3 so இந்த parabola graph எப்ப quadratic equation change ஆகும் obviously y is equal 0 y is 0 ஆவினா தான் அது மாறும் so minus 2x squared plus 3 is equal to 0 now it became a quadratic equation before it's a parabola graph அப்ப அந்த சேஞ்ச் உள்ளுக்கு தான் எங்கட தியரியே இருக்கு என்ன சேஞ்ச் y 0 ஆகும் ஏன் y 0 ஆகணும் நாங்க ஒரு ரீசன் சொன்னோம் y இண்ட் இருந்தா இவர் quadratic equation இல்ல நாங்க ஃபார்முலா படிச்சோம் y 0 ஆ இருந்தா equal 0 கொண்டு வந்திருந்தா தான் இவர் quadratic equation சேஞ்ச் ஆகும் அப்ப தந்த parabola graph வரையிற parabola graph quadratic equation சேஞ்ச் ஆகணும்டா y 0 ஆகணும்டா சரியான ரீசன் அது சரியான ரீசன் y 0 ஆயினா தான் இது அந்த ஃபார்மட் மாறும் அப்ப அந்த இடத்தை நாங்க தேடி பிடிச்சோம்டா அங்க எது ரூட்ஸ் எடுக்கணும் y 0 ஆகுற இடத்தை கிராஃப்ல போயிட்டு பாருங்க ஏன்னா நாங்க கண்டிஷன் சொல்றோம் வரைஞ்ச parabola graph quadratic equation சேஞ்ச் ஆகணும்டா y 0 ஆகணும்ன்ற ஒரு கண்டிஷன் சொல்றோமே அந்த கண்டிஷனையே கொண்டு போய் கிராஃப்ல அப்ளை பண்ணுங்க y 0 ஆ இருக்கிற இடம் என்ன where the function is 0 y 0 னா function 0 கிராஃப்ல எந்த பாயிண்ட்ல இல்ல எந்த இடத்துல எல்லாம் y 0 அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை டிஸ்கிரைப் பண்ண தெரியும் y 0 ஆ இருக்கிற இடம் எங்க x axis ல ஃபுல்லா y கோஆர்டினேட் 0 இப்போ y 0 நாங்க நேரத்தோட படிச்சோம் y greater than 6 அப்படினா நாங்க என்ன அடிப்போம் y equal 6 அடிப்போம் y equal y less than minus 1 அப்ப நாங்க என்ன அடிப்போம் y equal minus 1 அடிப்போம் லாஸ்ட் தியரியில நாங்க பார்த்தோம் இப்போ இங்க y equal 0 கண்டுபிடிக்கணும்னா நீங்க y equal 0 லைனை வரையணும் y equal 0 லைன் வரையணுமா தேவையில்லை ஆல்ரெடி அங்க இருக்கு and x axis தான் y equal 0 அப்ப அது சிம்பிள் எல்லா கேள்வியிலயும் சிம்பிள் ஏன்னா வரையவே தேவையில்லை y equal 0 இடத்தை தானே பார்க்கணும் y equal 0 இடம் எங்க x axis ல y 0 அப்ப x axis ல கிராஃப் இன்டர்செக்ட் பண்ணுதா எஸ் இன்டர்செக்ட் பண்ணுது இந்த இடத்தை கன்சிடர் பண்ணுங்க so y equal 0 ஆவினா quadratic equation ஆகுது அப்ப அங்க என்னமோ இருக்குது அப்ப அதுக்காக வேண்டி y equal 0 ஆகிக்கிற இடத்தை நாங்க ஒப்சர்வ் பண்ண போறோம் y equal 0 ஆகிக்கிற இடம் என்ன கிராஃப் x axis இன்டர்செக்ட் பண்ற இடம் so இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன விட கோஆர்டினேட் -2 x வந்து -2 y வந்து 0 right y 0 இங்க x வந்து 2 y 0 the point ல கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா y 0 ஓகே ஒரு தடவை உங்களோட ஆன்சர் கொஞ்சம் செக் பண்ணுங்க x equal 2 x equal -2 y 0 ஆகிற இடத்தை கொண்டு போயிட்டு பாருங்க அப்படி நாங்க தியரிட்டிக்கலா சொன்னோம் ஏன்னா y 0 ஆயினா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்ப y 0 ஆகிற இடத்தை கிராஃப்ல போயிட்டு பாருங்க
பார்த்தா எங்களுக்கு நாங்கள் மேனுவலாக செஞ்ச ஆன்சரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. என்ன அந்த ரிலேஷன்ஷிப்? எக்ஸ் எக்ஸிஸில் கிராஃப் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த இன்டர்செக்ஷனோட எக்ஸ் கோஆர்டினேட் அந்த இன்டர்செக்ஷன் எக்ஸ் கோஆர்டினேட் -2, +2 மேனுவலா செஞ்சா அந்த எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ தான் என்ன வந்திருக்கு? ரூட்ஸா வந்திருக்கு. ஸோ அதுதான் தியரி. ஸோ y0 ஆவினா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ y0 ஆகிற இடத்த பாருங்க, அதுதான் தியரி. ரூட்ஸ் ஃபைண்ட் பண்றது எப்படி? y0 ஆகிற இடத்த கிராஃப்ல போயிட்டு செக் பண்ணுங்க. அந்த கிராஃப் செக் பண்ணினீங்கடா அந்த இன்டர்செக்ஷன் தான் y0 ஆகிற இடம். இன்டர்செக்ஷன் எக்ஸ் கோஆர்டினேட் டிரெக்டாக உங்களோட ரூட்ஸ். அப்ப நாங்க செக் பண்ணினா -2 and 2. ஸோ அப்ப ஆன்சர் எழுத போறோம் x² -4 = 0. ரூட்ஸ் என்ன? x = -2 and ஒரு வேல்யூ -2. ஓ ரூட்ஸ் எழுத போகல ஓன்னு தான் எழுதுவோம். அப்ப இங்கேயும் அப்படிதான் எழுதுவோம். x = 2. அடுத்து என்ன வேல்யூ? x = 2. ஸோ அப்ப ஒரு பரபோலா கிராஃப் தந்தா அதை நாங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். வரைஞ்ச கிராஃப்ல இருக்கிற எலிமெண்ட் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்ற எலிமெண்ட்ல இருக்குதா? இங்க x² -4 அங்க x² -4 இருக்கு. ரைட். என்ன சேஞ்ச்? y0 ஆகுது. எப்பவுமே y0 ஆகணுமா? எஸ். y0 ஆகினா தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா சேஞ்ச் ஆகும். அப்ப அதுதான் எங்களோட ஹிண்ட், அதான் எங்களோட க்ளூ, அதான் அந்த பாயிண்ட்டை நாங்க பிடிச்சோம்னா சரி. அப்ப y0 ஆகிற இடத்த கிராஃப்ல போயிட்டு பாருங்க. x ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ற இடம். அந்த x ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ற இடத்துல x கோஆர்டினேட் ரெண்டையும் எடுத்து ஓர்னு எழுதுனீங்கடா அதுதான் என்ன? உங்களோட ரூட்ஸ். நாங்க மேனுவலா செஞ்சு பார்த்தாலும் எங்களுக்கு அப்படித்தான் வரும். ஸோ அப்ப இதான் தியரி. ரூட்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்குரிய தியரி இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த செக்ஷனுக்குரிய எக்ஸசைஸ் இப்போ நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். 21.7 எக்ஸசைஸ் 21.7 ரூட்ஸுக்கான கொஷன்ஸ் வந்திருக்கிறாங்க. அதை நீங்க இப்போ கம்ப்ளீட் பண்ணலாம்.